ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபி வெயில் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. நல்லா குழுகுலுன்னு சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த ரெசிபி ஒரு பவுல் ஃபுல்லாக கொடுத்தா போதுங்க. இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அந்த திருப்தி இருக்கும். உடம்புக்கு உண்டான எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். சத்து குறைபாடு இருக்கவங்க கூட இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் அவங்களோட சத்து குறைபாடு பிரச்சனையும் நீங்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதில் சும்மா கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். இது போல் நமக்கு திரியாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப மைய இருக்க அந்த நொய் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி ரவா வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரவை பதத்தில் அரைச்ச அந்த அரிசியை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதனோட ஒரு 150 ml அளவில் தண்ணியும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு கலந்து விட்டால் ஒரு 5 நிமிஷத்துலலாம் இது போல் நல்லா நுரைச்சி பொங்கி வரும். நமக்கு கஞ்சி போல் ஒரு பதத்துக்கு வரும். கட்டிகள்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. தீ அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அரிசி சீக்கிரமாக வேகாது, கட்டி தட்டிடும். அதனால் மிதமான தீயிலையும் அதுக்கு குறைவாகவும் மாற்றி வச்சு இது போல் கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிக்கணுங்க. நல்லா இது இப்போது வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் தான் நம்ம சேர்த்தோம். அதுவும் பச்சரிசின்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டால் இது போல் திக்கான ஒரு பதத்தில் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்ச இதனோட நம்ம பால்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். ஒரு திக்னஸ்க்காகவும் அரிசிக்கு உண்டான சத்து நமக்கு வேணும், ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்க போகிறோம் அப்படின்னா அதனால தான் நம்ம இதில் அரிசி சேர்த்து செய்கிறோம். இதில் திக்காக காய்ச்சின பசும்பால் நான் சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் அளவுள்ள பால், 3/4 லிட்டர் அளவுள்ள பால் எடுத்து அதை நல்லா சுருங்க காய்ச்சி 1/2 லிட்டர் அளவு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பாலை எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்ல திக்கான பாலாக இருந்ததுன்னா டைரெக்டாகவே சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா சுருங்க காயட்டும். அதுக்குள்ளே ஒரு பவுலில் 100 ml தண்ணி சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து இது போல் கட்டிகள்லாம் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நம்ம வீட்டில் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா இது அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு மிக்சி ஜாரில் நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குறைவாக தான் சேர்த்துருக்கேன், 4 முந்திரி பருப்பு. அதே போல் பாதாம் பருப்பும் நம்மளோட விருப்பப்படி சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இது போல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதே போல் திரியாக அரைச்சிக்கோங்க. இது மைய பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இது போல் நமக்கு 1-2 அரைஞ்சி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் பொழுது நல்ல வாயில் கடிப்படும், சுவையாகவும் இருக்கும். பால் நல்லாவே சுருங்கிடுச்சு. இந்த சமயத்தில் கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்டை இதில் சேர்த்தாச்சு. இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து செய்கிறதுனால ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் நல்ல ஒரு ரிச்சாக இருக்கும் நமக்கு சாப்பிடும் பொழுது. இது கண்டிப்பாக சேர்க்கணுன்றது கிடையாது. கஸ்டர்ட் பவுடர் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் 2 ஏலக்காய் வாசனைக்காக இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது 100 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரையோட அளவு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது ஒரு கரெக்டான இனிப்பில் இருக்கும். நீங்கள் இனிப்பு குறைவாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா நட்ஸு, அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். நட்ஸு உங்களோட தேவைக்கு நீங்கள் தாராளமாக எவ்வளவு வேணாலுமே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். அதே போல் கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி தண்ணி சேர்த்தோம் இல்லைங்களா, அப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். 2-3 நிமிஷத்துலலாம் கஸ்டர்ட் பவுடர் நல்லாவே வெந்துடும். இப்போ பாருங்கள் எந்த அளவு திக்னஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சுருங்குச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக மாறும். ஆறின பிறகு இன்னுமே நமக்கு திக்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். மேலே அப்படியே ஏடு படிஞ்சிடாமல் கலந்து விட்டால் நல்லா ஆறி வந்துடும். ரூம் டெம்பரேச்சரில் வந்த பிறகு இன்னொரு பவுலில் சேஞ்ச் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு சில்லுன்னு மாறின பிறகு எடுத்து வெளியே வச்சாச்சு. இப்போ பாருங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்த பிறகு இன்னுமே நல்லா திக்காக இருக்குது. இது நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளோட தேவைக்கு மாதுளம் பழத்தை தோலெல்லாம் உரிச்சிட்டு மாதுளை முத்துக்களை இதில் சேர்த்துக்கலாம். நான் பெரிய பழத்தில் பாதி பழம் சேர்த்துருக்கேன். அதே போல் பெரிய சைஸில் இருக்க ஆப்பிளில் பாதி ஆப்பிளை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். என்கிட்ட இன்னைக்கு இந்த 2 ஃப்ரூட்ஸ் தான் இருந்தது, அதனால் இதை சேர்த்துருக்கேன். நீங்கள் புளிப்பு இல்லாத பழங்கள் எது உங்ககிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். மாம்பழம் சீசனாக இருந்தால் மாம்பழம் சேர்த்துக்கலாம், பப்பாளி பழம் சேர்த்துக்கலாம். இந்த மாம்பழம் பப்பாளிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பழுத்துருச்சுன்னா அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். இதில் போட்டு நம்ம கலக்கும் பொழுது கரையிற மாதிரி இருக்கக்கூடாது. பழம் கொஞ்சம் நமக்கு தனித்தனியாக இருக்கிற அந்த கெட்டி பதத்தில் இருக்க பழங்கள் சேர்த்துக்கோங்க. அன்னாச்சி பழம் சேர்த்துக்கலாம், புளிப்பில்லாத திராட்சை பழம் சேர்த்துக்கலாம். சிட்ரஸ் பழங்கள்லாம் சேர்க்காதீங்க, அதை சேர்த்தா பால் தெரிஞ்சு போயிடும். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ட்ரை நட்ஸு என்னென்னலாம் விருப்பமோ அதை எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இடித்த பாதாம், முந்திரி,
முழுசாக இருக்க சாரப்பருப்பு சேர்த்துருக்கேன். சாரப்பருப்பை நம்ம பச்சையாகவே சேர்த்துக்கலாம். கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இதை வேக வைக்காமல் சமைக்கிறீங்களே, ஏதோ கையில் கிடச்சதெல்லாம் போட்டு சமைங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே தெரியாதவங்க இதை பார்க்கும்பொழுது ஐயோ இப்போ சாரப்பருப்பை வேக வச்சு தான் சமைக்கணும் போல இருக்குது, இவங்க தப்பாக சமைச்சிட்டாங்க, வேக வைக்கவே இல்லையே இல்லை வறுக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். அதனால இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். சாரப்பருப்பில் நம்ம பச்சையாகவே சாப்பிடக்கூடிய ஒரு பருப்பு தான். அதனால் இதை டைரெக்டாகவே இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்ல சுவையான பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி செட்டிநாட்டில் செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் அதெல்லாம் அதில் சேர்த்துருக்க மாட்டாங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடர்லாம் சேர்த்து செய்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்க ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸை வச்சு நல்லா ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை 11 o'clock டைமில் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். சூப்பரான பழப்பாயசம் ரொம்ப சுவையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை இதே அளவுகளில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.